வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களும் நன்மையே நடந்து மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. இன்னைக்கு மார்கழி பூக்கள்ல என்ன பார்க்க போறோம்? திருத்துழாய் எனப்படும் துளசி, தாமரை, கமலம். மகாவிஷ்ணுவோட கமலமும் தொடர்பு உடையது. இவரோட வில்வமும் தாமரையும் தொடர்பு உடையது. 2 பேருடைய முக கமலமும் அழகு, திருவடி தாமரைகளும் அழகு. ஆகைய சுவாமின்னு நினைக்கின்ற பொழுது, அதனால தான் இந்த சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ், நல்ல குளுமையான வயல்லெல்லாம் தாமரை பூத்திருக்கு அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? இப்போ இந்த கண்ணனை பற்றி பேசுகிற பொழுது அமுதை பற்றி சொன்னேன். அந்த அமுதத்தை எப்ப எம்பெருமான் எல்லோருக்கும் கொடுத்தார்கள், தேவர்களுக்கெல்லாம் கொடுத்தார்னா, வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை. ஆண்டாள் எவ்வளோ அழகா சொல்றா. வங்கக் கடல் கடைந்த முன்பு இந்த கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்து மோகினி அவதாரம் எடுத்து மோகினியாக இவர் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் கொடுத்த பொழுது அசுரர்கள் பக்கம் கொடுக்கவே இல்லை, தேவர்களுக்கு கொடுத்து இந்த ராகு கேது அது வேற கதை. ஆக மொத்தம் வங்கக்கடல் கடைந்த மாதவன் கேசவன். கேசவன்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. இந்த கேசியை கொன்றவன்கிறது வேற. கேசவன் சுருண்ட அழகிய பளபளப்பான கூந்தலை உடையவன். இந்த கண்ணன்னு நினைச்ச உடனேவே இந்த சாய கொண்டை தான் நம் செய்ய தவழ்ந்து வருகவே. இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு பக்கமா ஒரு சின்ன கொண்டை போடுவோம். அதே மாதிரி தான் ஆண்டாளும் போட்டு இருந்தா. திருமணத்துல மணப்பெண்ணுக்கும் அதே கொண்டை போடுறோம், ஆண்டாள் மாதிரியே போடுறோம். அந்த கூந்தல் அழகு கண்ணனுக்கு. வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்று இறைஞ்சி. அவ எல்லாரும் குளிச்சுட்டு போய் கண்ணனை போய் அப்படியே பார்த்து, நீ சீரிய சிங்காதனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ எம்பாவாய்ங்கிறா. நாங்க எதுக்காக வந்திருக்கோம் தெரியுமா? என்ன வேணும் எங்களுக்கு? எங்களுக்கு பறை வேண்டும், கைங்கரியம், உனக்கு செய்யப்படுகிற அந்த கைங்கரியம் வேண்டும். அதையே இன்னும் கொஞ்சம் விரிச்சு கேட்பா. என்ன வேணுமா? மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே. மேலையார்னா எங்களுடைய முன்னோர்கள்லாம் எப்படி இந்த காத்தியாயனி நோன்பு பாவை நோன்பு பண்ணினாங்களோ அதே போல நாங்களும் பண்ணிட்டு வரோம். மேலையார் செய்வனக வேண்டுவன கேட்டியே ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துள் பாஞ்ச ஜன்யமே. அப்புறம் கேட்குறா, கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளேலோ ரெம்பாவாய். எனக்கு இதெல்லாம் வேணும். அப்புறம் நாங்கள் எந்த இடத்துல இந்த பாவை களம் அந்த ஒரு நோன்போட பலனை நாங்கள் பெறதுக்கு அது எந்த இடத்துல போய் நோன்பு நோக்கணும் அதையும் நீயே சொல்லிடுங்கிறா. ஆக மொத்தம் கண்ணன் இல்லாமல் அவர் மார்கதரிசி. இந்த மார்க சீர்ஷமான மாதத்தில் மார்கதரிசி வழிகாட்டுவான், கீதையாக வழிகாட்டினான். அது நமக்கெல்லாம் சேர்ந்த பாடம். இங்க குறிப்பா ஆண்டாளுக்கும் அந்த ஆய்குல பெண்களாக தங்களை நினைத்து கொண்டிருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெண்களுக்கும் அவ போய் அது எப்படி வடபத்திர சாயியுடைய கோவிலே நந்தகோபன் அரண்மனையா நினைச்சுட்டு உள்ள போய் அவ தூங்கிட்டு இருக்கிற கண்ணனை எழுப்பினாளாம். சிங்காசனத்துல வந்து உட்காந்துக்கோ, உன் காலடியில நாங்கள்லாம் உட்காந்துக்கிறோம், எங்க எல்லாருக்கும் திங்கள் திருமுகத்து சேயிழையார் மதிவதனி அப்படின்னு சொல்றோமே, சந்திரனை போல அழகான முகத்தை உடைய இந்த பெண்கள் போய் வந்து அவன் கால் பள்ளிக்கட்டின் கீழே பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டின் கீழே. இந்த பள்ளிக்கட்டின் கீழே உட்கார்ந்ததுனால உயர்வு பெற்றவர் இருவர். ஒருவருக்கு உயர்வு, ஒருவருக்கு தாழ்வு. யாருன்னு கேட்டா, கண்ணன் உறங்குவது போல பாசாங்கு பண்ணி கொண்டிருக்கிறான். துரியோதனன் வரான். எதுக்கு? யுத்தத்துல என் பக்கம் வந்து கண்ணனை நிற்க சொல்லணும் அப்படின்னுட்டு அவன் அங்கே போகிறான். போனாக்க பெருமான் படுத்து கொண்டு இருக்கிறார். படுத்து உறங்குவது போல் நடிக்கிறார். அங்கேருந்து வரான். இவர் எழுப்புறது தப்பு, தூங்குறவாளை எழுப்புறது மகா பாவம். அதெல்லாம் துரியோதனனுக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன பண்ணுறான்? அந்த காலடியில் உட்காரலாம்னு பார்க்குறான். இடையன் மாடு மேய்க்கிறவன்
இவன் காலடியில் நான் உட்காருவதா, அறவக்கொடியோன் அப்படிங்கிற அகம்பாவம் வந்தது. தலைமாட்டில் போய் உட்காந்தான். சரி, அவன் தூங்கி முழிக்கிற வரைக்கும் அங்கே உட்காந்துருப்போம் அப்படின்னுட்டு அவன் கொஞ்சம் ஹி வாஸ் ட்விட்லிங் ஹிஸ் தம்ஸ் அப்படின்னு சொல்லுவாளே, அந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு உட்காந்துருந்தான். கொஞ்ச நேரத்தில் யாரோ வர சத்தம் கேட்குறது, நிமிர்ந்து பார்க்குறான், அர்ஜுனன் வரான். இவன் எதுக்கு வரான் நான் வர நேரத்தில் அப்படின்னு துரியோதனன் நினைக்கிறான். ஆனால் வந்தவன் துரியோதனனை பார்த்து வணங்குகிறான். இதுதான் மரியாதை. நாம் பார்க்க போகிறது ஒரு பெரியவர் வீட்டில், ஆனால் அங்கே நமக்கு பிடிக்காதவன் ஒரு ஆள் வந்தாலும் வணக்கம்னு போடுறோம்ல, அதுதான் மரியாதை. போட்ட உடனே அவன் ஒன்றும் கண்டுக்கலை. பார்த்தான், ஓ கண்ணன் தூங்குறானா, சரி இந்த பாத கமலங்கள் இருக்கே இந்த பக்கம்தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாத கமலத்தின் அருகில் அமர்ந்தான். பள்ளிக்கட்டின் கீழே பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டின் கீழேன்னு அவ சொன்னாலே, அது போல ரொம்ப பணிவோட வந்து அர்ஜுனன் அங்கே உட்கார்ந்தான். கண்ணனுக்கு தெரியும் இனிமே நம்ம கண் முழிக்க வேண்டிய நேரம்னுட்டு அவன் இப்படி படுத்துன்னு இருந்தவர் கண்ணை முழிச்ச உடனே காலடியில் இருந்த அர்ஜுனன் தான் தெரிஞ்சது. அர்ஜுனா, எப்போ வந்த நீ, உனக்கு என்ன வேணும்னு கேட்டு விடுறான். ஒன்றுமில்லை, எனக்கு நீ வந்து யுத்தத்தின் போது எனக்கு சகாயம் பண்ணணும் அப்படின்ன பொழுது, அதுக்கென்ன நான் என்னைக்கும் உன் பக்கம்தான் அப்படின்ன உடனே அப்படின்னு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா தலைமாட்டில் துரியோதனன். வாடாடா துரியோதனா, நீ எப்போ வந்தன? நான் அப்போவே வந்துட்டேன், நான் முதல்லையே வந்துட்டேன். நான் இங்கே உட்காந்துருந்தேன், நீ தூங்கி எழுந்து என்னை பார்க்கல, இவனை தான் பார்த்தேன். அடாடா, தப்பாக நினச்சிக்காத, என் காலடியில் இவன் இருந்தானா கண்ணை முழிச்ச உடனே அவன் தான் தெரிஞ்சான். நீ தலைமாட்டில் உட்காந்துருந்தனால எனக்கு தெரியல. வாப்பா, உனக்கு என்ன வேணும்னு. எனக்கு உன்னுடைய சகாயம் வேணும், உன்னுடைய அத்தனை படைகளும் எனக்கு வேணும். நாராயண படைன்னு பேரு. அத்தனை நாராயண சைன்யம் அத்தனையும் எனக்கு கொடுத்துடணும். எனக்கு நீ வந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை, நீ ஒரு ஆள் வந்து என்ன எனக்கு உதவி பண்ண முடியாது. அதுதான் அவனுடைய அஞ்ஞானம். உன்னுடைய பெரிய பரந்த சேனைகள் இருக்கே, நாராயண சேனை, அதை மட்டும் எனக்கு கொடு, யுத்தத்தில் போகிறோம். இந்த ஒரு ஆள் நீ அவனே வச்சுக்கோ அப்படின்னு அர்ஜுனனை பார்த்து, உனக்கு இந்த ஒரு ஆள் போரும் போ அப்படிங்கிறாப்புல 2 பேரும் விடை பெற்று கொண்டு விடுகிறார்கள். வணங்கி விட்டுதான். அப்போது இந்த பங்கமாய் வந்து பள்ளிக்கட்டின் கீழே அந்த அடக்கத்தோடு வந்து உட்கார்ந்ததுனால அர்ஜுனன் என்ன வரம் பெற்றான்? கூடவே இருந்து கடைசி வரைக்கும் அவனுக்கு கீத உபதேசம் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த தேரில் அத்தனை அஸ்திரங்கள் குத்தி கொண்டு நிற்கிறது. அந்த தேரில் அத்தனை அஸ்திரங்கள் குத்தி கொண்டு நிற்கிறது. மேலே பார்த்தா அனுமத் கொடி, அனுமார் கையை கூப்பிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், எல்லாரும் க்ஷேமமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அனுமார் பறந்து போக போகிறார். அர்ஜுனா, தேரை விட்டு குதி அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரும் குதிச்சுடுறார். அனுமார் பறந்து போன பிறகு அந்த தேர் பற்றி எரிகிறது. காரணம், அத்தனை அஸ்திரங்களும் விஷம் தோய்த்த அம்பு. அனுமன் இருந்ததனால் காப்பாற்றப்பட்டான் அர்ஜுனன், கண்ணன் இருந்ததனால் காப்பாற்றப்பட்டான் அர்ஜுனன். ஆக எந்த காலை நம்ம எரிக்கி பிடிச்சிக்கணுங்கிறத கரெக்டாக நமக்கு புரிஞ்சு கொடுத்துன்னா, அந்த காலை எரிக்கி பிடிச்சுண்டா போய பிழையும் புகுதருவார் நின்றனவும் தீயினில் தூசாகும். இதை நம்பணும். நம்ம செஞ்ச பிழைகள், இப்போ செய்து கொண்டு இருக்கிற பிழைகள், இனிமே ஒருவேளை வருங்காலத்தில் நம்மள அறியாமல் செய்ய போகிற பாப்பங்கள் எல்லாம் தீயினில் தூசாகும். இந்த தீயினில் தூசாகுங்கிறது எவ்வளவு அழகான வார்த்தை. குழந்தை பாடுறா, அக்னியானது எதை வேணாலும் சாப்பிட்டுடும், அதால் அழிக்கவும் முடியும் ஆக்கவும் முடியும் அக்னியால் அப்படிங்கிறதெல்லாம் அவளுடைய அப்பா ரொம்ப அழகாக சொல்லி வச்சிருக்கணும். இல்லாட்டா வங்க கடல் கடைந்தது, அவன் மோகினி அவதாரம் எடுத்ததெல்லாம் அந்த குழந்தைக்கு எப்படி தெரியும்? ஒவ்வொன்றும் பெற்றோர்கள் வளர்க்கும் பொழுது சொல்லி 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 வளர்த்ததுனால தான் நமக்கு இப்படி அற்புதமான ஒரு திருப்பாவை. மாணிக்க வாசகருக்கு சிவபெருமானே குருவாக இருந்து குருந்த மரத்தடியில் அமர்ந்து அவர் போதித்ததனால் சிவஞான போதம் கைவரப்பட்டதனால் அவர் அழகா திருப்பெருந்துறையை பற்றி பாடுறார், திரு அண்ணாமலையை பற்றி பாடுறார். ஆக இந்த மார்கழி மாதம் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்? காது கேட்கறது, கண்ணு பார்க்கறது, கை கூப்ப முடிகிறது. முடியாதவர்கள் கையையான்னு கூப்பலாமே. கையையும் கூப்ப முடியலன்னா மனசால நினைக்கலாமே. மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரறவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய்ங்கிற ஈசனுடைய பேர்களை சொல்லும் பொழுது, நாமங்களை கேட்கின்ற பொழுதே
உள்ளம் குளிரணும், அப்படியே பனித்து போகணும் அப்படிங்கிறா. அதுக்காக தான் பஜனை. இந்த மார்கழியில அந்த அவனுடைய நாமங்களை சொல்லி வீதியெல்லாம் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து அப்படிங்கிற இந்த பஜனை ஒலி, பாடல்கள், பக்தி, பாவை நோன்பு, இப்படி எதை சொல்றது எதை விடுறது, எல்லாமே அற்புதம். இன்னைக்கு நம்ம மார்கழியில ஒரு சின்ன பயணம் இன்னைக்கு நமக்கு முன்னால பெரிய ஒரு தங்க பாத்திரத்துல தங்க கரண்டியில பொங்கல் வச்சிருக்கு, சக்கரை பொங்கல். ஏன்னா அடுத்து தை வரும், தை மாசமும் சக்கரை பொங்கல், அது ஆதித்தனுக்கு. இது நமக்காக இந்த 30 நாளும் அவளுடைய 30 பாடல்களும் மாணிக்கவாசகருடைய திருவெம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியுமாக இந்த 30ம் அந்த 30ம் சேர்த்து 60 வருடங்கள் அப்படி கணக்கு வச்சுப்போமே. நம்ம பிறந்ததுலேருந்து கண்டிப்பா ஒரு 2 சர்க்கிள் வந்துடும், 1.5 சர்க்கிளான்னு வந்துடும் வச்சுக்கோங்களேன். நிறைய ஆயுசுல இருந்தாக்க இந்த 60 மாதங்கள் அவள் 60 பாடல்கள் பாடினால் இந்த 60ம் 60 வருடங்களாக நம்முடைய வாழ்க்கையில் அது பாதுகாவலாக நிற்கும். இந்த சர்க்கரை பொங்கலைப் போல அவனுடைய நாமம் இனிக்கும், அவனுடைய புகழ் இனிக்கும், நம்மளுடைய குடும்பம் செழிப்பாக இருப்பதை பார்த்து நம்ம எல்லோருடைய மனங்களும் மகிழ்ச்சியால் பொங்கும். பொங்கலோ பொங்கல் என்று சொல்ல போகிறோமே, அதுக்கு மார்கழி அடிவகுத்து விட்டது. மணிவாசகர் சொல்லுவார், புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோமே அவமே இந்த பூமி அப்படின்னு கேட்டா, நம்ம பூலோகத்துல பிறந்ததை சில சமயம் நினைக்கிறோம். என்ன நினைக்கிறோம்? என்னையா பிறப்பு, என்ன போய் இந்த பூமியில பிறக்க வச்சு கடவுள் ரொம்ப கஷ்டப்படுத்துறான் அப்படின்னுட்டு. இந்த மானுட பிறவி எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறத இந்த திருப்பாவை படிக்கும்போதும் நமக்கு தெரியும். ஏன்னா எதற்காக நாம பிறவி எடுத்திருக்கிறோம்? அவனிடம் பறை கேட்க வேண்டும், அவனை போய் பார்க்க வேண்டும், அவனுடைய கோவிலில் தரிசிக்க வேண்டும், அவனுடைய புகழை பாட வேண்டும், ஆட வேண்டும், நீராட வேண்டும். தூயோமாய் வந்து தூமலர் நாம் தூவி தொழுது, அங்கேயும் பாருங்க பூ, தூமலர் பரிசுத்தமான பூக்களை பூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க அப்படிங்கிறா. வாயால் பாடுற போது நம்ம அடுப்பில் பால் வச்சுருக்கோமா இல்லை பொங்கல் அடி பிடிச்சிருமாங்கிற கவலையெல்லாம் படக்கூடாது. சுவாமிக்கு ஏதான் பண்ணணும் அப்படின்னாக்க அதை ஒழுங்காக மடியாக செஞ்சுட்டு நிம்மதியாக சுவாமிக்கிட்ட உட்காந்துண்டு வாயினால் அவனுடைய புகழை பாடி மனதினால் சிந்திக்கணும். மனசு அதில் ஒன்ற வேண்டும். அங்கே தான் நம்ம கோபியர்களை நினைக்கணும். அந்த கோபியர்கள் எப்பெல்லாம் கண்ணனை நினைச்சா, அவ செஞ்ச ஒரு வேலையிலையும் கண்ணுக்குட்டிக்கு பாலை ஊட்டிட்டு அவ பால் கறக்கும் பொழுதும் கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. நாம கூட அன்றாடம் செய்கின்ற வேலையில ராமநாமத்தையோ கிருஷ்ணநாமத்தையோ இல்லை தெய்வத்துடைய நாமத்தை சொன்னபடி எனக்கு ஞாபகம் வருது. என்னுடைய அம்மாலாம் அதிகாலம் ரொம்ப சீக்கிரமே எழுந்துருவா. ஏன்னா அவர்களுக்கெல்லாம் இருப்பு கொள்ளாது. பால்காரனும் சீக்கிரம் வருவான், அது வேற விஷயம். பால்காரன்ட்ட பால் வாங்கணும், உடனே காய்ச்சணும், புதுசாக டிகாக்ஷன் போடணுங்கிற பொழுது ஹரே ரங்கா ஹரே ரங்கா ரங்க ரங்கா ஹரே 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 ராமா இதே சொல்லிட்டு இருப்பா. ஸோ அன்னைக்கு அவ சொன்ன அந்த நாமத்தோட மகிமை தான் நாம இன்னைக்கு நன்னா இருக்கோமோ அப்படிங்கிற எண்ணம் மனசுல நிழலாடுறது. அன்னைக்கு அம்மாவும் காலை வேளையில எழுந்திருக்க வேண்டியிருக்கு, இந்த பால்காரன் வேற லேட்டு, மொட்டை தண்ணி பால், இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தானாக்கா அதோட தாக்கம் நம்மளை வேற மாதிரி தாக்கி இருக்கும். ஆகையினால்தான் நீங்கள் சொல்கின்ற வார்த்தை நல்ல வார்த்தையா இருக்கட்டும். எல்லாமே பாசிட்டிவா திங்க் பண்ணணும், பாசிட்டிவா பேசணும். பால், எத்தனை பேருக்கு இந்த பால் வாங்குற பாக்கியம் இருக்கு? எத்தனை பேர் வீட்டில் அடுப்புல வச்சு காய்ச்சற பாக்கியம் இருக்கு சொல்லுங்க? இதெல்லாமே எல்லாமே பாக்கியம், எல்லாமே நமக்கு கிடைத்த பேரு அப்படின்னு இந்த வாழ்க்கையை நினைக்கணும். அதைத்தான் மணிவாசகர் சொல்றார், புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோமே அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்றவாறென்று நோக்கி. அதாவது திருமாலும் பிரம்மாவும் பேசிக்கிறாளாம், இந்த பூலோகத்துல இருக்கிறவாள்லாம் எப்பேற்பட்ட பாக்கியசாலிகள் பாத்தியா, அதிகாலையில எழுந்து நீராடி தூய மனத்தவராய்
அங்கே போய் சிவன் கோவிலில் போய் பார்த்து எப்படி தரிசனம் பண்ணுறா, எப்படி பாடுறா பாத்தியா, எப்படி கோவில் வலம்பரா பாத்தியா அப்படின்னு திருமாலும் பிரம்மாவுமே சம்பாஷிக்கிறதாக சொல்லப்படுகிறது. தேவர்கள் எல்லோரும் ஆமாம், அங்கே போனா இங்கே நமக்கு என்ன அமிர்தம் கிடைக்கிறது, ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில், ஒரு ஒரு என்னமோ நன்னா இல்லை அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. நாம் என்ன நினைக்கிறோம், பா சொர்க்கம் மாதிரி இருந்தது. என்ன ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் அந்த கட்டிலில் ஒரு 5 நிமிஷம் படுத்தா சொர்க்கமா அது? இல்லை இல்லையா? நம்ம அதை யோஜனை பண்ணணும். சொர்க்கம்ங்கிறது வேற, அங்கெல்லாம் இல்லை. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, சிவனை வந்து பார்த்து தரிசிக்காத நம்மளுடைய வாழ்நாள் வீணான நாள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தான் புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோமே, அவமே இந்த பூமி சிவனுய்ய கொள்கின்றவாறென்று நோக்கி அவன் விருப்பெய்தவும், யாரு திருமாலும் பிரம்மனுமே அவன் விருப்பெய்தவும் அலரவன் ஆசைப்படவும், ஆஹா உன்னுடைய கண்ணாகிய தாமரை மெதுவாக மெதுவாக கிங்கிணி வாய்ச் செய்த தாமரை பூ போலே இந்த செங்கண் இரண்டும் எம்மேல் விழியாவோன்னு ஆண்டாள் சொல்லுவா. அவ எங்க போய் ஒரு சலங்கையை பார்த்துருக்கா? சலங்கைக்கு லேசா ஒரு வாய், குழந்தைகளுக்கெல்லாம் இடுப்புல சலங்கை கட்டுவா, தங்கச் சலங்கை கண்ணனுக்கும் கட்டுவாளே சின்ன குழந்தையா இருந்தபோது. அதே அதில் பார்த்தேன்னாக்கா இந்த தங்கச் சலங்கையில் லேசான ஒரு வாய் பிளந்திருக்கும். அது உள்ளுக்குள்ள மணி இருக்கும். அந்த மணி தான் சத்தம் போடும். கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே. அதை போல இந்த தாமரை கண்கள், கண்ணனோடது இப்படி தூங்கின்னு இருக்கிறவன் மெல்ல திறக்கிறானா. அந்த கண்ணை திறக்கின்ற அழகை பார்த்து ரசிக்கிறாள் ஆண்டாள். அதுபோல இவர் சொல்றார், அலரவன் ஆசைப்படவும் உன்னுடைய இந்த கண்களால மெதுவாக திறந்து எங்களை நோக்கி அருள வேண்டும் அப்பா அப்படின்னு சொல்றதுனால, இந்த சொல்கின்ற கருத்தை நான் ஏன் இப்படி இந்த ரெண்டையும் கம்பேர் பண்றேன் அப்படின்னா, ரெண்டுலேயும் பக்தி ரசம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நம்மளால குடிச்சு மாளாது. அப்படிப்பட்ட சுவை ஒரு விதத்திலையும். எம்பெருமானை பற்றி சொல்றா, சிவனை பற்றி சொல்றா, திருப்பள்ளி எழுச்சியும் போது பாடுகிறாள், அங்கே போய் அவ கண்ணனை எழுப்புகிறாள். ஆக மொத்தம் நம்ம உள்ளே உறங்கி கிடக்கின்ற அர்த்தமில்லாத ஒரு சக்தி ஒன்று இருக்கே, மானுட சக்தி, அதை தட்டி எழுப்பி அதில் இறைத்தன்மையை ஊட்டுவதற்காகத்தான் இவள் இத்தனையும் பாடியிருக்கா, அவரும் இத்தனையும் பாடியிருக்கா. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அர்த்தம் தெரிஞ்சு பாடினாலே போகிறோம். அர்த்தம் தெரியாமல் பாடினாலும், இப்போ நம்ம ஒரு மருந்து சாப்பிட்றோம், இது இது என்ன பண்ணும், ஓ வயிற்ற பெறட்டுமா, இதெல்லாம் வேண்டாம், இது சாப்பிட்டா அவனுடைய வயிற்று வலி போகும்னா உடனே நம்ம முழுங்கலையா? அதை போல புரிகிறதோ புரியவில்லையோ, ராமநாமமோ கிருஷ்ணநாமமோ நீ எதை சொன்னாலும் அதற்கு பலன் உண்டு என்பதை ஆணித்தரமாக நம்ப வேண்டும். இல்லைன்னாக்கா 8ஆம் நூற்றாண்டில் 9ஆம் நூற்றாண்டில் பாடப்பட்ட பாடல்கள் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்து இன்னும் இருக்கும். ஊழிதோர் ஊழி வரை இந்த பாடல்கள் நிலைத்திருக்கும். இதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய உங்களுடைய பேரன் பேத்திகளுக்கெல்லாம் கதையும் சொல்லி இந்த பாட்டையும் சொல்லி தரணும். ராகத்தோட பாடாட்டாலும் ஒப்பிக்கவான்னு சொல்லி தரணும். ஏனென்றால் அதனால தான் இந்த நாக்கும் வாயும் பரிசுத்தமாகும், அதுக்கு உள்ளே இருக்கிற மனசும் பரிசுத்தமாகும், நம்மளுடைய வாழ்க்கை அதை விட பரிசுத்தமாகும். அதற்கும் மேலாக அனைவரும் இறைவனுடைய அருளை முழுமையாக பெறுவோம். நன்றி, வணக்கம்.